హాయ్ గైస్, వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ ఛానల్. నేటి పదహార్తి పూజ కథ అదిదా చూడపోయాము. మనం వచ్చి వినాయక చతుర్థి అన్నకి గౌరమ్మ పెట్టి దండ పెట్టేప్పుడు చెప్పే మంత్రాలు. గౌరీ అమ్మకు ఏం మంత్రం చెప్పావళ్ళ తోరానికి అది కథను దీంట్లో వచ్చును. ఓకేవా, రండి పోతాం. स्वर्णगौर्यै नमः प्रथमक्रन्तिं पूजयामि, महागौर्यै नमः द्वितीयक्रन्तिं पूजयामि, कात्यायिन्यै नमः तृतीयक्रन्तिं पूजयामि, गौमार्यै नमः चतुर्थक्रन्तिं पूजयामि, भद्रायै नमः पञ्चमक्रन्तिं पूजयामि, विष्णुसोदर्यै नमः षष्ठक्रन्तिं पूजयामि, मङ्गलदेवतायै नमः सप्तमक्रन्तिं पूजयामि, रागेन्दुवदनायै नमः अष्टमक्रन्तिं पूजयामि, चन्द्रशेखरपदन्यै नमः नवमक्रन्तिं पूजयामि, विश्वेश्वरप्रियायै नमः दशमक्रन्तिं पूजयामि, तक्षायिन्यै नमः एकादशक्रन्तिं पूजयामि, कृष्णवेण्यै नमः द्वादशक्रन्तिं पूजयामि, लोलोलोचनायै नमः त्रयोदशक्रन्तिं पूजयामि, पावन्यै नमः चतुर्दशक्रन्तिं पूजयामि, पंचकरत्मजायै नमः पंचदशक्रन्तिं पूजयामि, मङ्गलगौर्यै नमः षोडशक्रन्तिं पूजयामि, सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणी नमोस्तुते. पदहार्ति पूज कथ. மதுராபுரி பட்டணத்து மதுரேஸ்வர ராஜாவிற்கு குழந்தைகள் இல்லாததால் அதிக துக்கம் கொண்டான். அவன் மனைவியின் ஆலோசனைப்படி குழந்தைக்காக மனைவியின் தங்கையை கல்யாணம் செய்து கொண்டான். சின்னவள் வந்ததும் பெரியவளை நிறைய அதிகாரம் செய்து படாத பாடு படுத்தினாள். ஒரு முறை ஆடி மாதம் பிள்ளையார் சதுர்த்திக்கு முதல் நாள் பதகார்த்தி கௌரி பூஜை நாள் வந்தது. சின்னவள் பெரியவளை கூப்பிடாது விரத முறைகளை சரியாக செய்யாமல் தன் கையில் நோன்பு சரட்டினை கட்டி கொண்டாள். அதை கண்ட கணவன் என்னவென்று கேட்க, இது விரத நோன்பு கயிறு, நான் பண்டிகை கொண்டாடினேன் என்றாள். அதை கேட்ட கணவன், என்ன பண்டிகை செய்தாய்? வீடு சுத்தம் செய்தாயா? வாசல் சுத்தம் செய்தாயா? வஸ்திரம் சுத்தம் செய்தாயா என கேட்டான். உடனே சின்னவள் கோபத்துடன் கையில் கட்டியிருந்த நோன்பு கயிற்றினை கழட்டி வீட்டிற்கு பின்னால் தூக்கி எறிந்தாள். அந்த கயிறை பெரியவள் கண்டு சுத்தத்துடன் ஆத்ம சக்தியுடன் சரியான விரத நியமங்களுடன் பூஜை செய்து நோன்பு சரட்டினை கையில் கட்டி கொண்டாள். சின்னவளின் வீடு தீப்பற்றி எரிந்தது. கவலையுடன் சின்னவளும் கணவனும் காட்டிற்கு தவம் செய்ய புறப்பட்டனர். வழியில் ஒரு பிள்ளையார், ஒரு சந்தன மரம், ஒரு மல்லிகை செடி, ஒரு எருமை, ஒரு பசு, ஒரு கரும்பாறை, ஒரு பாய், 2 தோசை கற்கள், 2 மலைகள் என யாவும் எங்களுக்கு வரங்கள் வாங்கி வாருங்கள் என வேண்டிக் கொண்டன. ஆரண்யத்தில் கடுந்தவம் புரிந்த இருவருக்கும் பார்வதி பரமேஸ்வரன் காட்சியை தந்தனர். கலக்கத்தின் காரணம் கேட்டனர். உடனே பார்வதி அங்கேயே கௌரி செய்வித்து பதகார்த்தி பண்டிகைக்கு வேண்டியதெல்லாம் தருவித்து நதியை உண்டாக்கி அதன் கரையில் அமர்ந்து நியமங்கள் பூஜை செய்வித்து தானே வாயினம் வாங்கி கொண்டாள். இனி எல்லோரிடமும் அன்புடன் இருக்குமாறு அறிவுரை வழங்கினார்கள். சரி என மனம் திருந்தி சின்னவளும் கணவனுடன் தேவியை நமஸ்கரித்தாள். வழியில் வரம் கேட்டவர்களுக்கெல்லாம் வழி கேட்டாள். பின் பூஜை செய்த பூ அச்சதையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர். வழியில் வரம் கேட்டவருக்கு பூ அச்சதை தூவ அவைகள் எல்லாம் சாபங்கள் நீங்க பெற்று உன்னத நிலையடைந்தன. இருவரும் ஊர் திரும்பினர். அங்கு அவர்கள் வீடு மற்றும் அனைத்தும் பழைய நிலையில் இருந்ததை கண்டு அதிசயத்து மகிழ்ந்தனர். பெரியவளிடம் மன்னிப்பு கேட்டு அவளிடமும் ஊராரிடமும் நடந்த விவரங்களை கூறினர். அனைவரும் இந்த கௌரி பூஜை விரதத்தை நியமத்துடன் செய்து சகல ஐஸ்வர்யமும் பெற்று சந்தோஷமாக வாழ்ந்தனர். மறந்ததெல்லாம் மல்லிகை புஷ்பத்தில் ஏற்றுக்கொள், நினைத்ததெல்லாம் தாமரை புஷ்பத்தில் ஏற்றுக்கொள், வாக்கு தவறாது வரம் தந்து விஜயம் மருளி காத்தருள்வாய் அம்பிகையே. உன் பாத கமலங்களுக்கு 1000 கோடி நமஸ்காரங்களை இந்த பூ அச்சதை மூலம் சமர்ப்பிக்கின்றேன். ஸ்ரீபாத சரணம் சரணம் நமாமி, ஸ்ரீபாத சரணம் சரணம் நமாமி, ஸ்ரீபாத சரணம் சரணம் நமாமி. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா பதகார்த்தி சதுர்த்தி கதை நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன். எல்லாரும் உள்ள போய் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.